ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிஜி அண்ட் யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்மளுடைய வெற்றிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு 20 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தோம். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தார். ரொம்ப ஈஸியான கொஷின். கரும்பு அது என்ன பிளான்ட், C3 C4 அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இன்னும் ஒரு சில கொஷின்ஸும் கேட்டிருந்தோம். ஸோ யாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் பண்ணல. நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, ஜஸ்ட்டு ஒரு ரீகால் தான், அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். தெரியாத கொஷின்ஸ்னு இல்லை, ஏன்னா அது 11th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு படித்ததை ரீகாலுக்காக ஒரு டைப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரியும். பொதுவாக டெஸ்ட் எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுத சொல்லுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா A, B, C இந்த ஆப்ஷன் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் நான் வேணான்னு சொல்கிறேன். அது காரணம் என்னென்னா, ஒரு ஃபுல் ஃபார்மாக எழுதி பார்த்தீங்கன்னா அந்த எழுதுறது மைண்டில் இருக்கும். பேசிக்காக நம்ம எல்லாமே டீச்சர்ஸ், அது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னாலும் நீங்கள் நோட்டில் இதெல்லாமே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிஎஃப் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன், சரிங்களா? ஓவரால் பிடிஎஃப் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ அது இன்னும் ஒரு சில கொஷின்லாம் ஆட் பண்ணாமல் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 கொஷின் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? அது எல்லாமே தரேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் போட்டு அதில் நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு டைம் பண்ணாலும் சரி, நீங்களே ஓனாக செக் பண்ணி எழுதிக்கலாம், சரிங்களா? இதை விட நீங்கள் பெட்டராகவே எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கூட எழுதி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரீகாலுக்கு ரிவிஷனுக்கெல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுல ஏதாவது புரியாமல் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேஞ்ச் பண்ணி சொல்லிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். பின்வருற்றில் இணைகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜிங்கோ லிவிங் ஃபாசில், கீமோ ஹெட்ரோட்ராஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம் ஆன் எர்த்து, வெஸ்டிகல் ஆர்கன் நைல் கொடுத்துருக்காங்க. மேற்குறிப்பிட்டது இணைகளில் எது சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் சரி, மூணாவது ஆப்ஷன் தப்பு. ஸோ வெஸ்டிகல் ஆர்கன்ஸ் அப்படின்னா எச்ச உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸு, விஸ்டம் டீத், அந்த நாணப்பல், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து டைல் போன் சொல்லுவோம், காக்கிக்ஸு, மசில் இந்த ஏர், சரிங்களா? காதில் இருக்கக்கூடியது, அந்த வால் எலும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் என்னென்னா எச்ச உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ அதனால் அதுக்கான ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் சரி. அது நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சடுதி மாற்றத்தை இவ்வாறு விளக்கலாம். என்னென்னா தொடர்ச்சற்ற மரபணு மாற்றம், டிஸ்கண்டினியூஸ் ஜெனட்டிக் வேரியேஷன், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சடன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மியூட்டேஷன் தியரியை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு. ஸோ மியூட்டேஷனுக்கு என்ன இருக்குது, நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு சொல்லி வரப்போ ஃபிசிக்கல் மியூட்டாஜென்ஸ்லாம் எது, கெமிக்கல் மியூட்டாஜென்ஸ்லாம் எது அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படிச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு ஒரு 1 மார்க்ஸ் உண்டு, சரிங்களா? ஒரு கொஷின் கண்டிப்பாக உண்டு, அதனால் பார்த்துங்க. அதுக்கடுத்து 2 விலங்கு பூயம்பு பிரதேசம் மிக உயரமான மலைப்பரப்பினால் பிரிக்கப்பட்டிருப்பது. 2 ஜியாகிரபிக்கல் ரீஜன் செப்பரேட்டட் பை ஹை மவுண்டைன் ரேஞ்சஸ் ஆர். அதுக்கு பேர் பேலியார்டிக் மற்றும் ஓரியண்டல். ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷினில் பார்க்குறப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது அதிகமாக கேள்விப்பட்டதுமே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோவிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. கீழ்கூறப்பட்டுள்ள குரோமோசோம் பற்றி விவரத்தில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம் ஆர்ம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் சைஸ். ஸோ இது ஐடென்டிக்கல் கொடுத்துருக்காங்க, இது தவறு. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆர்ம் இருக்கும், ஒன்று P ஆர்ம், இன்னொன்று Q ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி ஷார்ட், சரிங்களா? ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், அதுக்கு பேர் P ஆர்ம் சொல்லுவோம். ஒன் பார்த்திங்க அப்படின்னா லாங் ஆர்ம், அதாவது கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதுக்கு பேர் Q ஆர்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. மெட்டாசென்ட்ரிக்கு, அதுக்கடுத்து V ஷேப்பில் இருக்கும். சப்மெட்டாசென்ட்ரிக்கு L ஷேப்போட சொல்லுவாங்க. அக்ரோசென்ட்ரிக்கு, அதுக்கடுத்து டீலோசென்ட்ரிக். ஸோ இங்கே அக்ரோசென்ட்ரிக் தான் நம்ம கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஒன்று என்ன பண்ணி இருக்கும் அப்படின்னு லாங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸு கொஷின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வாட்டி ஒரு கொஷின் பார்க்குறப்ப ஈஸியாகிடும். அப்போ இங்கே 3 ஆப்ஷன் கரெக்டு. மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் ஆர்ம்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், சரிங்களா?
அப்போ இங்கே வந்து மெட்டாசென்ட்ரிக் அந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புரிஞ்சிடும். மெட்டாசென்ட்ரிக் ரெண்டுமே சேம் லெவலில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்மெட்டாசென்ட்ரிக்கு குரோமோசோம் ஆர்ம்ஸ் ஆர் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் இன் சைஸ். ஸோ இங்கே வந்து ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று லாங்காக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். டீலோசென்ட்ரிக் ஒரே ஒரு குரோமோசோம் நீட்சி மட்டும் இருக்கும். ஏன்னா இதில் சென்ட்ரோமியர் பார்த்தீங்க அப்படின்னா நுனியில் போயிடும் சரிங்களா, அதனால் ஒன்று மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாவர செல்லில் உள்ள பெக்டின் மற்றும் இதர மியூசிலின் பொருட்களை உற்பத்தி செய்வது. பெக்டின் அண்ட் அதர் மியூசிலஜினஸ் சப்டன்ஸ் அது வந்து கோல்கை காம்ப்ளெக்ஸ். நம்ம வந்து செல் பயாலஜி படிக்கிறப்போ ஒவ்வொரு ஆர்கனோட ஃபங்க்ஷன் வந்து படிக்கணும். கண்டிப்பாக ஃபங்க்ஷனை வச்சு ஒரு கொஷின் உண்டு சரிங்களா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்கை காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துக்குமே சுரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சுரத்தல் பணியை செய்யக்கூடியது தான் எது அப்படின்னா அதிகமாக இந்த கோல்கை அப்பரட்டஸ் இது எல்லாமே வரும். அதில் ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சுரத்தல் இந்த மாதிரி இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நமக்கு வந்து சொல்ல தேவை, ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியது. ப்ளஸ் வந்து இதில் ரெண்டு இருக்குது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக், இன்னொன்று ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் அப்படிங்கிறது. ஸோ ரஃப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோட்டீன் இது எல்லாமே செக்ரேட் ஆகும். கொழுப்பு மாதிரியான பொருட்கள் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ஸ்மூத் சரிங்களா. லிப்பிடு சிந்தசிஸ்லாம் இதில் நடக்கும் தான் அந்த ஸ்மூத் இதில் நடக்கும் சரிங்களா. அது வந்து பார்த்து வச்சுங்க. நீங்கள் அதை டீட்டெயில்டாக பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவின் புரோகேரியாட்டிக் தோன்றல் அல்லது கூட்டுயிர் முறை கோட்பாட்டினை முழுமுழுதார். புரோகேரியாட்டிக் ஆரிஜின் ஆர் சிம்பியாட்டிக் ஹைப்போதிசிஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. இது சொன்னது யாருன்னா ஆல்ட்மேன் அண்டு ஸ்கிப்மர். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர்ஸை அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்க்லீடன் அண்டு ஷ்வான் இவங்க என்ன தேரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. இதில் யார் விலங்கியல், யார் வந்து தாவரவியல், அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிபி ப்ரொடக்ஷன் உற்பத்தி நடைபெறும் இடம் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக ப்ரோகேரியாட்டிக்கில் சரிங்களா. ப்ரோகேரியாட்டிக்கில் உற்பத்தி நடக்கும், எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மீசோசோம். ஸோ ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னாவே நமக்கு வந்து பாக்டீரியா போயிடலாம். பாக்டீரியாவில் ரெஸ்பிரேஷனை ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்படின்னாலும் இந்த மீசோசோம் தான். அதே போல் இந்த செல் பிளவு ரெண்டு இதாக பிரியுது பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த மீசோசோம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும். அது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பாலிசோம். பாலிசோம்னா நிறைய ரைபோசோம் வந்து சங்கிலியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பாலி ரைபோசோம் அல்லது பாலிசோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொள்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா செல் டிவிஷன் அதுலேருந்து ஒரு மார்க் ஒரு கொஷின் கண்டிப்பாக உண்டு சரிங்களா. அதனால் செல் டிவிஷனை வந்து நல்லா படிச்சிருங்க. நமக்கு வந்து 11th புக்லேயே கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் எல்லாமே அதில் பார்த்துருங்க. நமக்கு அதிகமாக குழப்புறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்பேஸு, எந்த இடத்துல அந்த குரோமோசோம் தெளிவாக தெரியும், எந்த இடத்துல தெளிவற்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது சரிங்களா. ப்ரோஃபேஸு, மெட்டாஃபேஸு, அனாஃபேஸு, டீலோஃபேஸ், பிமேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. பிமேட் அப்படின்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸு. இப்போ வந்து ஒரு ஃபேஸ் வந்து மியாசிஸில் லாங்கஸ்ட்டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ப்ரோஃபேஸில் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும், 4-5 ஸ்டேஜ். எல், இசட், பி, டபுள்-டி சரிங்களா. லெப்டோட்டின், ஜைகோட்டின், பேக்கட்டின், டிப்ளோட்டின், டயகானசிஸ். நான் இப்படி தான் ஞாபகம் வச்சுட்ருக்கேன், எல், இசட், பி, டபுள்-டி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இதுதான் சீக்வன்ஸ். இந்த பேக்கெட்டின் இந்த ஸ்டேஜில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா கிராசிங் ஓவர்லாம் நடக்கும். ஸோ கிராசிங் ஓவர் வந்து எந்த ஸ்டேஜில் நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா இந்த பேக்கெட்டின் ஸ்டேஜில் வரும் சரிங்களா. ஜைகோட்டின் ஸ்டேஜில் ரெண்டும் பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிடும். அதுக்கடுத்து டிப்ளோட்டின், டயகனைசிஸ் அந்த கிராசிங் ஓவர் கம்ப்ளீட் ஆன பிறகு தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் சரிங்களா. அது வந்து நம்ம டீப்பாக படிக்கிறப்ப தெரியும். ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு பாருங்கள். இன்டர்ஃபேஸ் இஸ் ஆல்சோ கால்டு ரெஸ்டிங் ஃபேஸ். இடைநிலை அப்படிங்கிறது ஓய்வு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்ஃபேஸ் செல் ப்ரிப்பேர் இட் செல்ஃப் ஃபார் செல் டிவிஷன். செல் பகுப்பிற்காக செல்லானது தன்னை தயார்படுத்திக்கொள்ளும் நிலையே இடைநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ரெண்டுமே ஆன்சர்ஸ் வந்து சரி, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் யூனிக் டு மைட்டாசிஸ் அண்ட் நாட் பார்ட் ஆஃப் மியாசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது மைட்டாசிஸுக்கு உரிய தனிப்பட்ட பண்பாகும் மற்றும் மியாசிஸ் செல் பகுப்பிற்கு பொருந்தாது அப்படின்னா
இந்த சி ஆப்ஷன் ஒத்த குரோமோசோம்கள் தன்னிச்சையாக செயல்படுதல். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸு. மற்றது எல்லாமே மைட்டாசிஸ் இதில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து டிஎன்ஏ ரிப்ளிகேஷன். டிஎன்ஏ பிரதியெடுத்தல் அப்படிங்கிறது பாதி பழமை வாய்ந்த முறை அப்படின்னு சொல்லுவோம். செமி கன்சர்வேட்டிவ் மெத்தடு அண்டு டிஸ்கன்யூஸ் கொடுத்துருக்காங்க. பகுதி தொடர்ச்சியற்ற பங்கேற்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாதி பழமையான முறை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் நம்ம கொடுத்துருப்பாங்க, நம்ம படிச்சிருப்போம். அதுக்கடுத்து ஒளி தூண்டுதலால் O2 மற்றும் H2O வெளியாகும் நிகழ்வு நடைபெறும் பகுதி அல்லது இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது தான் ஃபோட்டோ சிஸ்டம் வரக்கூடியது. இது PS1 PS2. ஸோ இந்த PS2வில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இதெல்லாமே ரிலீஸ் ஆகும். இந்த வாட்ரு ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்ரு இதெல்லாமே இந்த இடத்துல என்ன பண்ணும், நடக்கும். சரிங்களா, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸு PS2. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு எண்டோபிளாச வலையில் உள்ள குழிகளில் காணப்படும் சுரக்கும் துகள்களை கண்டறிந்தவர். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பேலைடு பார்ட்டிக்கிள்னு ஒன்று சொல்லுவோம். நீங்கள் இயர் கொஷின் படிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு இயர் கொஷின். நான் பாஸ் ஆனதுக்கு இயர் கொஷினை பார்த்ததுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இவரும் ஒரு ஆள். சரிங்களா, இந்த பேலைடு பார்ட்டிக்கிள்னு ஒரு இது சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் நல்லா டீப்பாக படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பேலைடு பார்ட்டிக்கிள் அப்படின்னா என்னென்னு கமெண்ட் பண்ணாங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். அதுக்கடுத்து போர்ட்டர் ஒரு இடத்துக்கு வருவார், கால்ஜி ஒரு இடத்துக்கு வருவார், அது பார்த்துங்க. அதுக்கடுத்து கைனட்டோசோம்கள் எதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது? சீலியா அண்டு ஃப்ளஜெல்லா. ஸோ கைனட்டோசோம்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் த பேஸ் ஆஃப் சீலியா அண்டு ஃப்ளஜெல்லா. இது நம்ம வந்து டீட்டெயில்டாக படிக்கிறப்ப அந்த கைனட்டோசோம் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு த 2 sugars present in bacterial cell wall. இதுவும் நான் பாஸ் ஆனதுக்கு ஒரு கொஷின். சரிங்களா, நான் பாஸ் ஆன இயர் கொஷினில் இது இருந்துச்சு. பாக்டீரியாவோட செல் சுவர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 2 கொஷின் இன்னைக்கு கேட்டிருக்கேன். ஒன்று வந்து பேலட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதுக்கு தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பண்ணுறேங்க. ரெண்டாவது பாக்டீரியாவோட செல் சுவர் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம். இதை கெமிக்கலாக பார்த்தீங்கன்னா N-அசிட்டைல் குளுக்கோசமைன், அதுக்கடுத்து N-அசிட்டைல் முராமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து பாக்டீரியா வச்சு ஒரு செல் சுவர் வச்சு நிறைய கொஷின் இதுக்கு முன்னாடிலாம் இருக்குது. சரிங்களா, நம்ம வந்து அங்கே போய் பார்க்குறப்ப அது நமக்கு புதுசாக இருக்கும். என்ன தான் நம்ம படித்த கொஷினாக இருந்தாலும் கொஷின் பேப்பரில் பார்க்குறப்ப புதுசாக இருக்கும். ஸோ பாக்டீரியாவோட செல் சுவரோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அதுக்கடுத்து பயோலஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் மெயின்லி பேஸ்டு. மரபொழி வகைப்பாடு எதனை முழுமையாக கொண்டு வகைப்படுத்தப்படுகிறது? பரிணாம தொடர்பு, எவல்யூஷனரி தான். சரிங்களா, பைலோஜெனட்டிக்னு வந்துட்டாலே அது வந்து எவல்யூஷன் தான், அது பார்த்துருங்க. இந்த கெமிக்கல்னால் கீமோ டாக்சானமி இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து புறப்பண்பு வச்சு புறத்தோற்றை வச்சு மலரோட இதை வச்சு, சரிங்களா, அது வந்து செக்சுவல் கிளாசிஃபிகேஷன் வரும். வெறும் அந்த ஆண்ட்ரிஷத்தை மட்டும் வச்சு பண்ணியிருப்பார். சரிங்களா, அது வந்து டாக்சானமி பார்க்குறப்ப நமக்கு டீட்டெயில்டாக படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்மைக்கால ரேடியோமெட்ரிக் வயது கணக்கின்படி பூமியின் தற்போதைய வயது அது வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ். இது வந்து கொஞ்சம் பழைய கொஷினு, அதனால் இப்போ நியூக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், அதை வந்து பார்த்துருங்க. அதனால் இந்த மாதிரி இயர் கொஷின், அதாவது இந்த நேம் வரும்போது அந்த எந்த இயரில் கேட்டது அப்படின்னு இருக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் அந்த பில்லியன்ஸ் ஆஃப் இயர் கொண்டும் சேஞ்ச் ஆகலாம். அதுக்கடுத்து பழங்கால மனிதன் முதலில் எந்த விலங்கினத்தை பழகி தனது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது? அதுக்கான ஆன்சர்ஸு டாகு. அதுக்கடுத்து ரொம்ப ஈஸியான கொஷின், சிற்றினங்களின் தோற்றம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதணும் யார் அப்படின்னா டார்வின். சரிங்களா, வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பல்வேறு சிற்றினங்களில் பரிணாமம் ஒரு இடத்துலேருந்து துவங்கி மற்ற பூயமைப்பு பகுதிகளுக்கு பரவுவதை இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. அடாப்டிவ் ரேடியேஷன், அதாவது தகவமைப்பு கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேர், அதை பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷினு, பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், ஸ்மாலர் பாப்புலேஷன், அதாவது மரபு சறுக்கல், சிறிய இனக்கூட்டம். செல்லுலோஸ், பூமியில் அதிகமாக காணப்படும் கரிமப்பொருள். சைக்கஸ், உயிருள்ள தொல்லுயிர் படிமம். அதுக்கடுத்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், எலி மற்றும் நாய். மேற்குறிப்பிட்டுள்ள இணைகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4th ஒன் தான். சரிங்களா, எலி நாய் வந்து ஒத்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் தவறு.
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு பார்க்குற கேண்டிடேட்டுக்கு ஒரு கொஷின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளான்ட் ஹார்மோன் இஸ் நோன் அஸ் த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பிகாஸ் இட் ஸ்டிமுலேட் க்ளோஷர் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ இதுலேயே 2 கொஷின் இருக்குது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னாலும் அதே தான், ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிறதுக்கு எது வந்து காரணமாக இருக்கும் அதுக்கும் அதே தான் ஆன்சர். ஸோ ஆக்சினா, சைட்டோகைனா, ஜிப்ரைனா, அதுக்கடுத்து ஏபிஏ அப்சிசிக் ஆசிட்டா. ஸோ நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ டெய்லியும் பிஒய்க்யூ வேணுங்கிறவங்க ஸோ கமெண்ட்டில் பிஒய்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேங்க. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் 9 மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக டெய்லியும் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லியும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நோட்டு போட்டு எழுதுனீங்க அல்லது நான் பிடிஎஃப் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டிக்கு மேலே ஷேர் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அகேன் நான் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். நியூ கொஷின்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஆட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டு அது கூட எழுதி வச்சாலும் உங்களுடைய சாய்ஸு, அல்லது நீங்கள் ஓனாக படித்து எழுதி வச்சாலும் உங்களுடைய சாய்ஸ். சரிங்களா? ஏன்னா நீங்களே தேடி படிக்கிறப்ப இன்னும் பெட்டராகவுமே இருக்கும். இல்லை எனக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி யாராவது சொல்லும்போது அதை வந்து நோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ். ஸோ ஏன்னா நான் வந்து ஒரு 20 கொஷினை படிக்கணும்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய டைமை சேவ் பண்ணுறேன். ஒருத்தவங்களுக்கும் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் சேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினச்சிங்க. ஸோ உங்களுக்காக நான் எஃபோர்ட் எடுக்கிறேன், உங்களுக்காக நீங்கள் எஃபோர்ட் எடுங்க. தொடர்ந்து எக்ஸாம்ஸ்க்கு படிங்க, கண்டிப்பாக பாஸ் முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் 50 இல்லை 90% பார்த்திங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம்ஸில் வந்து படித்து பாஸ் பண்ண முடியாமல் போய் அதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்றவங்களாக தான் இருப்பாங்க, பாஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் டைம் எனக்கு மார்க் வரல, நான் வந்து இப்போ சிவிக்கெல்லாமே போயிட்டு வந்தேன், எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.